இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise to Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. பைண்ட் அண்ட் காஸ்ட் எவ்ரி அன்கிளீன் ஸ்பிரிட் எல்லா சுத்த ஆவியில் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்தும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி சொல்லட்டும். இயேசுவே நன்றி. வார்த்தை எங்க பாதைக்கு ஒளியாகட்டும் ஆண்டவரே. ஞானத்தை பொழிந்தருளும். Fill us with your wisdom, knowledge, understanding, counsel, piety, fortitude. Fear of the Lord, Father, in the name of Jesus we pray. Amen. இன்னைக்கு வந்து 2 அரசர்கள் 11வது அதிகாரத்துல இருக்கிறோம். இன்னைக்கு 2 அரசர்கள் 11வது அதிகாரத்துல அத்தாலியா அப்படின்ற ஒரு ராணி, தாவீது அவங்க வந்து யூதா யூதா அரச அந்த பதவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எடுத்திருக்க கூடாது. தாவீதின் வழிமுறையில் அவங்க கிடையாது. ஆகாபோட ஒரு பிள்ளையா இருக்கணும். அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்களோட எல்லா தாவீதோட எல்லாரையும் வந்து அழிக்க பாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து ஒரு குழந்தையை காப்பாத்துகின்றார். அவங்க ஆனா 6 வருடத்தில் அவங்க அந்த பதவியிலிருந்து அவங்க கொலை செய்யப்படுகின்றாங்க, நீக்கப்படுகின்றார். பால் ஆராதனை அவங்க வந்து அந்த அந்த ஆராதனையை கொண்டு நடத்திட்டு இருந்தாங்க. 11வது அதிகாரத்துல 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களால அதை பார்க்க முடியும். இதுல இருந்து என்ன நம்ம கத்துக்க போறோம்? 6 வருடங்கள் தான் அவங்களோட இது. அதே ஜெகுவோட ஒரு கோத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகள் அவங்களோட கோத்திரம் வந்து ஜெகு 28 வருடங்கள் ஆழ்ந்தார். அதுக்கப்புறம் அவங்க கோத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்ந்து 100 வருடங்கள் அவங்க ஆழ்ந்தாங்க. நம்ம சில நேரத்தில் நமக்கு கேள்விகள் இருக்கும். இந்த மாதிரி தவறான அரசுகள், தவறான செயல்களோட அத்தாலியா எல்லாரையும் அழித்து கொலை செய்து குழந்தைகள் எல்லாம் கொண்டு இந்த மாதிரி வராங்களே, அப்ப நமக்குள்ள சில கேள்விகள் எழும்ப வாய்ப்பு இருக்கு. பாவம் செய்கின்றவர்கள் பாவம் செய்து இன்னும் வளர்ந்துட்டு இருக்கிறாங்களே, அது எப்படி ஆண்டவர் இது ஏன் இதெல்லாம் வந்து அனுமதிக்கின்றார்? திருப்பாடல்ல 73வது அதிகாரம் 3-12 வரைக்கும் வாசிங்கன்னா தாவீதும் அந்த கேள்வியை எழுப்புகின்றதை நம்ம பார்க்கலாம். திருப்பாடல் 73 3-12 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு நமக்கு பதிலும் தேவை. திருப்பாடல் 73 3-12 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆணவம் கொண்டோர் மேல் நான் பொறாமை கொண்டேன். பொல்லாரின் வளமிகு வாழ்வை நான் கண்டேன். அவர்களுக்கு சாவின் வேதனை என்பதே இல்லை. அவர்களது உடல் நலமும் உரமும் கொண்டது. மனித பிறவிகளுக்குள்ள வருத்தம் அவர்களுக்கு இல்லை. மற்ற மனிதரை போல் அவர்கள் துன்புறுவதில்லை. எனவே மணிமாலை போல் செருக்கு அவர்களை அணி செய்கிறது. வன் செயல் அவர்களை ஆடை போல் மூடிக்கொள்கிறது. அவர்களின் கண்கள் கொழுப்பு மிகுதியால் புடைத்திருக்கின்றன. அவர்களது மனத்தின் கற்பனைகள் எல்லை கடந்து செல்கின்றன. பிறரை எள்ளி நகையாடி வஞ்சகமாய் பேசுகின்றனர். இருமாப்பு கொண்டு கொடுமை செய்ய திட்டமிடுகின்றனர். விண்ணுலகை எதிர்த்து அவர்கள் வாய் பேசுகின்றது. மண்ணுலகமெங்கும் அவர்கள் சொல் விரிந்து பரவுகின்றது. ஆதலால் கடவுளின் மக்களும் அவர்களை புகழ்ந்து பின்பற்றுகின்றனர். இவ்வாறு கடல் முழுவதையும் உறிஞ்சி குடித்து விட்டார்கள். இறைவனுக்கு எப்படி தெரியும்? உன்னதற்கு அறிவு இருக்கிறதா என்கின்றார்கள். ஆம், பொல்லார் இப்படித்தான் இருக்கின்றனர். என்றும் வளமுடன் வாழ்ந்து செல்வத்தை பெருக்கிக் கொள்கின்றனர். ஆமீன். இந்த மாதிரி கடவுளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஒரு புலம்புறாரு. தாவீது புலம்புகின்றார். அதுக்கப்புறம் வந்து 15, 16 முக்கியமா 16ல இருந்து பாத்தீங்கன்னா இதை நான் எப்படி புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவரோட பிரசன்னத்துல அவர் செல்கின்றார். ஆலயத்தில் செல்லும் போது அவருக்கு அந்த புரிந்துதல் கிடைக்குது. இவங்களோட தண்டனை இவங்க வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 6 வருடத்துக்குள்ள அதுக்கப்புறம் வந்து அழிவு வருகின்றது. இந்த 7வது வருடம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரின் வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வருடத்துக்கு அப்புறம் வந்து சில விதமான சலுகைகள்லாம் வந்து இருக்கும். இந்த 6 வருடத்துக்கு அப்புறம் ஒரு தண்டனை இவங்க பெறுகின்றார்கள். ஆண்டவரோட இறக்கத்தின் ஒரு நேரம் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. அதான் அது காலத்துக்கு வரைக்கும் நம்ம பல நேரத்துல நம்ம அது காத்து நிக்கிறது தயாராக இல்லை. நமக்கு பொறுமை இல்லாதனால ஆண்டவர் கிருபை நம்ம வந்து பெறுவது கிடையாது.
ஆண்டவரோட செயல்களை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. 16ல இருந்து 24 வரைக்கும் வாசி பாருங்க. அவங்க ஆகவே நிலையான சரி, வாசிங்க. ஆகவே இதன் உண்மை என்னவென்று கண்டறிய முயன்றேன். ஆனால் அது பெரிய புதிராயிருந்தது. நான் இறைவனின் தூயகத்திற்கு சென்ற பின்புதான் அவர்களுக்கு நேரிடப் போவது என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன். உண்மையில் அவர்களை நீர் சறுக்கலான இடங்களில் வைப்பீர். அவர்களை விழத்தாட்டி அழிவுக்கு உள்ளாக்குவீர். அவர்கள் எவ்வளவு விரைவில் ஒழிந்து போகிறார்கள். அவர்கள் திகில் பிடித்தவர்களாய் அடியோடு அழிந்து போகிறார்கள். விழித்தெழுவோரின் கனவு போல் அவர்கள் ஒழிந்து போவார்கள். என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் கிளர்ந்தெழும்போது அவர்கள் போலித்தனத்தை இகழ்வீர். என் உள்ளம் கசந்தது. என் உணர்ச்சிகள் என்னை ஊடுருவி குத்தின. அப்பொழுது நான் அறிவிழந்த மதிகேடன் ஆனேன். உமது முன்னிலையில் ஒரு விலங்கு போல நடந்து கொண்டேன். ஆனாலும் நான் எப்போதும் உமது முன்னிலையிலேதான் இருக்கிறேன். என் வலக்கையை ஆதரவாய் பிடித்துள்ளீர். உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர். முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக் கொள்வீர். ஆமீன். ஆமீன். முடிவில் மாட்சியோடு ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்வார். மாட்சியோடு, அவமானத்தோடு எல்லாம் மாட்சியோடு. அவரு சுயமா சிந்திக்கும் போது ஆண்டவர் வந்து தவறா செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா ஆவியானவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவரோட பிரசன்னத்துல ஆவியானவர் பிரசன்னம் அவர் உணரும் போது, அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படின்னா ஆண்டவரோட ஆலயத்தில் சென்றா மட்டும்தான் ஆவியானவரை உணர முடியும்ன்ற ஒரு காலம் அது. நமக்கு அப்படி கிடையாது. எங்க இருக்கின்றோமோ ஆவியானவர் நமக்காக வருகின்றார். அந்த காலத்துல நம்ம வந்து ஆண்டவரோட உறவாடும் போது நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் எப்படி தீர்வு வரும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். ஆனா அவர் குட்டியா அவர் பேசிட்டு இருக்கும்போது மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு தோணுகின்ற விதத்துல சாத்தான் செயல்படுவான் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அழைக்கிறார். இதே 73வது சங்கீர்த்தனம் அதுக்கப்புறம் நேரம் இருக்கும்போது வந்து நீங்க வாசித்து பாருங்க, தியானித்து பாருங்க. நான் வந்து ஏசாயா 2வது அதிகாரம், ஏசாயா 2வது அதிகாரத்துல 12வது வசனத்தை எடுத்து வாசித்தாங்க. யாரெல்லாம் கணவனுக்கு எதிராக இந்த மாதிரி செயல்படுகின்றார்களோ உயர்த்தப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நாள் இருக்கு, அவங்க விழுகின்ற ஒரு காலம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க நிலைநாட்டப்பட மாட்டார்கள். நிலையான ஆசீர்வாதங்கள் அவங்க பெற மாட்டாங்க. இது வந்து ஒரு நார்மலா பொருளாதார விதமான ஒரு சூழ்ச்சி, ஒரு அபகரிக்கல் வந்து அத்தாலியா அவங்க செய்யறாங்க. ஆன்மீகத்திலையும் வந்து பொறாமை இருக்கின்றவர்கள் இருக்கிறாங்க. எண்ணிக்கை நூல் 16வது அதிகாரம் 1ல இருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, கோரா அவர் வந்து லேவியர். இத்தனைக்கும் ஆண்டவர் லேவியர், அவர் ஆண்டவருக்காக பணிவிடை செய்கின்றவர். மோசையை பார்த்து பொறாமைப்பட்டு அவர் என்ன செய்யறாரு பார்ப்போம். எண்ணிக்கை நூல் 16வது அதிகாரத்துல 1ல இருந்து 5 வாசிக்கிறீங்களா? லேவியின் மகன் கோகாத்துக்கு பிறந்த இட்சகாரின் புதல்வன் கோராகும். ரூபன் வழிவந்த எலியாபு புதல்வர்கள் தாத்தான், அபிராமும், பெலேக்கின் மகன் ஓனும் இஸ்ரேல் மக்களில் சிலரை சேர்த்து கொண்டு மோசேக்கு எதிராக எழும்பினர். இவர்கள் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து சபையில் தெரிந்தெடுக்கப்பட்ட பெயர் பெற்ற 250 தலைவர்கள் ஆவர். அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கூடி வந்து அவர்களிடம், நீங்கள் மிதமிஞ்சி போய்விட்டீர்கள். மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் உள்ள ஒவ்வொருவரும் தூயவர்தாம். ஆண்டவரும் அவர்களோடு இருக்கிறார். அப்படி இருக்க ஏன் ஆண்டவரின் சபைக்கு மேலாக உங்களை உயர்த்தி கொள்கிறீர்கள் என்று கேட்டனர். மோசே இதை கேட்டு முகம் குப்புற விழுந்தார். அவர் கோராகிடமும் அவன் கூட்டத்தவரிடமும் கூறியது, காலையில் ஆண்டவர் தம்முடையவன் யார், தூய்மையானவன் யார் என்று காட்டி அவனை தம்மருகே வரச் செய்வார். தாம் தெரிந்து கொண்டவனையே அவர் தம்மருகே வரச் செய்வார். செய்ய வேண்டியது இதுவே. கோராகே, அவன் கூட்டத்தவரே, தூப கலசங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இங்க வந்து மோசேக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை எழுப்பும் போது மோசே
அவர் முதல்ல வந்து செய்யற விஷயம் இந்த தாழ்ச்சி, அவரே தாழ்ச்சி நிலைக்கு அவர் வருகின்றார். முகம் குப்புற அவர் விழுகின்றார். அதுக்கப்புறம் வருகின்ற வசனங்கள்லாம் நீங்க தியானிக்கும் போது அற்புதமான ஒரு சூழ்நிலை, ஒரு பல முக்கியமான கேள்விகள் நீங்க வாசிக்கலாம். 8வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் அற்புதமான உனக்கு ஆசீர்வாதம் தந்துட்டும் உனக்கு வந்து அது பத்தல. அத்தாலியாவும் சரி, இவங்களும் சரி, பல ஆசீர்வாதங்கள் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நமக்கு அதுல சமாதானம் கிடையாது. என்னைக்குமே வந்து சாத்தான் வந்து நமக்கு இல்லாத விஷயத்த பத்தி புலம்ப இந்த பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து கோராவுக்கும் சரி, அத்தாலியாவுக்கும் சரி, அவங்க வந்து நல்ல பதவியில இருந்தாங்க. ஆனா இன்னும் அதிகமா வரணும். அது குறுக்கு வழி எந்த வழியா இருந்தாலும் சரி, குறுக்கு வழியா இருந்தாலும் சரி பரவாயில்ல. பல பேரை கொண்டாலும் சரி, நம்ம வந்து பல பேரோட பேரை அழிச்சாலும் சரி, பல பேர் நம்ம குற்றச்சாட்டை எழுப்பினாலும் சரி, நம்ம வந்து அது முன்னாடி வந்துடணும். அது வந்து பண்றதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. அது அவங்க அழிவுக்கு அது ஒரு ஆண்டவர் திருவுளத்துக்கு மாறாக நம்ம செயல்படும் போது அது உறுதியாக அழிவுக்கு வரும் அப்படின்றத இந்த சூழ்நிலைகள் வழியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். வாசிக்கிறீங்களா? 8வது வசனத்துல இருந்து 11 வரைக்கும். எண்ணிக்கை நூல் 16ல 8ல இருந்து 11 வரைக்கும். 2 அரசர்கள் இல்லையா? 2 எண்ணிக்கை நூல்ல 16ல 8ல இருந்து 11 வரைக்கும். எப்படி அதுக்கப்புறம் வந்து மோசே அவங்க கிட்ட எப்படி பேசுறாரு அப்படின்றோம். மேலும் மோசே கோராகிடம் கூறியது, லேவியின் புதல்வரே, இப்போதும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுள் உங்களை தம்மருகில் வரச் செய்து ஆண்டவரின் திருவுறைவிடத்தில் நீங்கள் பணி செய்யவும் மக்கள் கூட்டமைப்பின் முன்னின்று அவர்களுக்கு சேவை செய்யவும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தது அற்பமான காரியமா? அவர் உன்னையும் லேவியின் புதல்வர்களான உன் சகோதரர் அனைவரையும் தம் அருகில் வரச் செய்தாரே, இதனோடு குருத்துவத்தையும் நாடுவீர்களோ? ஆதலால் நீயும் உன் கூட்டத்தவரும் ஆண்டவருக்கு எதிராகவே இருக்கிறீர்கள். ஆரோனுக்கு எதிராக நீங்கள் முறுமுறுப்பதற்கு அவர் யார்? ஆமீன். அதுக்கப்புறம் அந்த தண்டனை பெறுகின்றாங்க. நம்ம அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் என்ன? எண்ணிக்கை நூல் இணைச்சட்ட நூல் 29வது அதிகாரத்துல 1வது வசனம், ஆண்டவர் தருகின்ற வழி நடத்துதல். எப்ப மோசே வந்து முகம் குப்புற விழுகின்றார்களோ அவங்க வந்து தவறை உணர்வதற்கு பதிலாக அந்த எச்சரிக்கைகள் அவங்க சில கேள்விகள் வழியாக உணர்வதற்கு பதிலாக ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலாக அவங்க வந்து பாத்துக்கலாம், யார் நல்லதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதத்துல பேச்சுவார்த்தையில இன்னும் அழிவுக்கு தான் செல்கின்றார்கள். அத்தாலியா 6 வருடம் ஆண்டவர் தருகின்றார் உருப்படுவதற்கு. பால் ஆராதனைக்கு மற்றும் மக்களை இன்னும் பாவத்துக்கு தான் கொண்டு வராங்களே ஒழிய மனம் மாறுதலுக்கு வரல. திருப்பி அவங்களும் அழிவுக்கு வருகின்றாங்க. இணை சட்ட நூல் 29வது அதிகாரத்துல 1வது வசனம், இந்த பிடிவாதத்தோட நம்ம அந்த பாவத்திலேயே இருக்கும் போது அழிவு வரும். முழுமையான ஒரு அழிவு வரும். வாசிக்கிறீங்களா? இணை சட்ட நூல் 29ல ஓரேபில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தவிர மோபாபு நாட்டில் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு மோசேக்கு கட்டளையிட்டு உரைத்த வார்த்தைகள் பின்வருமாறு. நீதிமொழிகள் மேச்சட்டனூர்ல நீதிமொழிகள் 29ல 1வது வசனம். பிடிவாத குணத்தோட அந்த பாவத்துல அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப சொல்லும்போது இந்த மாதிரி அழிவு வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துறாங்க. அது ஒரு சுகப்படுத்த முடியாத ஒரு அழிவு, சாதாரண ஒரு அழிவு கிடையாது. அதுக்கு வந்து ஒரு ஹீலிங் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கிறீங்களா? பன்முறை கண்டிக்கப்பட்டும் ஒருவர் பிடிவாதம் உள்ளவராகவே இருந்தால் அவர் ஒரு நாள் திடீரென அழிவார், மீண்டும் தலை தூக்க மாட்டார். ஆமீன். ஆமீன். அந்த மாதிரி ஒரு அழிவுக்கு நம்ம வரக்கூடாது. அத்தாலியாவும் சரி, கோராவும் சரி, இந்த பொறாமையினால ஆண்டவர் தர விரும்புகின்ற வல்லமைக்கு நிதியா நம்ம ஆண்டவர் தருகின்றதுல நமக்கு ஒரு திருப்தி கிடையாது, ஒரு நிறைவு நம்ம அதுல பெறுவதற்கு நம்ம ஆசை கிடையாது. இன்னும் வேணும். அதுல ஒரு பேராசை, ஒரு கிரீடு,
நமக்கு அடக்க முடியாத ஒரு விதமானது. பேதுரு பேதுரு வந்து பாவத்தை அந்த பொறாமையினால குடும்பங்கள், உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து அழியக்கூடிய ஒரு விஷயம். பொறாமைக்கு வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பொறாமை நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற டீம் முன்னாடி ஒரு டீம் இருந்தது. அதுலயும் வந்து இந்த பொறாமையினால பல பிரிவினைகள் வந்திருக்கு. அதனால அந்த ஆன்மீக மக்களாக இருந்தாலும் சரி, பொறாமை வருவதற்கு ரொம்ப எளிதாக சாத்தான் வந்து அந்த வித்தை விதைப்பான். பேதுரு பேதுரு வந்து அவர் வந்து பாவத்தை விட்டு அவர் ஆண்டவர் வந்து தூய்மைப்படுத்துகின்றாய், என்ன அன்பு செய்கின்றாயான்ற கேள்வி வச்சு தூய்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அப்பவும் வந்து அந்த பொறாமை விடல. யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்துல 20ல இருந்து 22 வரைக்கும் வாசிப்பாங்க. பேதுரு வந்து யோவானுக்கு என்ன நடக்கும், நம்ம மற்றவர்களை பார்த்து அவங்க அவங்க என்ன நடக்கும், அவங்க இன்னும் வளர்றாங்களா அப்படின்னு பார்த்து நடக்கக்கூடாது. நம்ம கடவுளுக்கு ஏற்றபடியாக நடக்கிறோமா அதை பார்த்து நடக்க ஆண்டவர் அழைக்கிறார். வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 21ல 20ல இருந்து 22 வரைக்கும். பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆமீன். ஆமீன். நீதிமொழிகள் 27ல 4வது வசனம். கோபத்தை கூட வந்து கோபம் வந்து கொடூரமான விஷயம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இந்த இந்த பொறாமை இருக்கிற ஆளுக்கு முன்னாடி நம்மளால நிக்கவே முடியாது அப்படின்னு நீதிமொழிகள் சரி நீதிமொழிகள் 27ல 4. நீதிமொழிகள் 27ல 4. தினம் கொடியது, சீற்றம் பெருவெள்ளம் போன்றது. ஆனால் பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும்? ஆமீன். ஆமீன். ஊதாரி மைந்தனின் அண்ணா, அவரோட அண்ணன் வந்து மூத்த சகோதரர், அவர் வந்த உடனே திருப்பி வந்த உடனே கோவப்படுகின்றான். அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். தம்பி நல்ல விதமா திரும்பி வந்துட்டான் அப்படின்றது இல்லை, மற்றவங்களோட நலனை பார்த்து நமக்கு வந்து பொறாமை. நலனை பார்த்து நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. அவன் திருப்பி வந்துட்டான், அவன் வந்து கடவுள் அவங்க அப்பாவுக்கு பிடித்த விதமா இப்ப செயல்படுகின்றான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இல்லை. மற்றவங்க சந்தோஷமா இருக்க பார்க்கும்போது நமக்கு வந்து வேதனை. அந்த மாதிரி ஒரு பொறாமைக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. அது நமக்கு வந்து சமாதானமே தராது. இதயத்தை வந்து சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னா பொறாமைக்கு கொஞ்சம் கூட இடம் கூடாது. நீதிமொழிகள் 14ல 30வது வசனம் எடுத்து வாசிப்பாங்க. நீதிமொழிகள் 14ல 30. மன அமைதி உடல் நலம் தரும், சினவெறியோ எலும்புரியாகும். ஆமீன். ஆமீன். அது பொறாமை எலும்பை இதாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போடுவாங்க. 4வது ஒரு விதமாக சாலமனின் சாங் ஆஃப் சாலமன் சொல்லுவாங்க. சாலமனின் பாடல்கள் அதுல 8வது அதிகாரத்துல 6வது வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, இந்த 8வது அதிகாரத்துல 6வது வசனம் சாங் ஆஃப் சாலமன் சொல்லுவாங்க. சாலமன் பாடல்கள் அதுல ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. முக்கியமான ஒரு வசனம். இந்த பொறாமை அப்படின்றது எதை ஒப்பிட்டு அவர் பாக்குறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். வாசிக்கிறீங்களா? 8வது அதிகாரத்துல 6வது வசனம். சாங் ஆஃப் சாலமன் 8வது அதிகாரத்துல 6வது வசனம். இதே வந்து நம்ம காயனின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, காயனும் ஆபேல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியும். ஆபேல் நல்லதுதான் பண்ணாரு, காயனுக்கு எதிராக ஒரு விஷயமும் செய்யல. ஆனா இந்த பொறாமையினால கொலை செய்யற வரைக்கும் அவர் வந்து அவர் செல்கின்றார். இல்ல நம்ம வந்து இப்போ இந்த காலகட்டத்துல வந்து கத்தியால கொலை செய்யலனாலும் வார்த்தைகளால மற்றவங்களை வந்து நம்ம பொறாமையினால கொலை செய்கிறோம் நிறைய வாட்டி.
அது மிகப்பெரிய தவறு. நம்ம அது உள்ளத்துல இடம் கொடுக்க கூடாது. யாக்கோபின் நூல் 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. இந்த பொறாமை இருக்குன்னா அப்படின்னு சொன்னா பலவிதமான பாவங்களுக்கு இடம் கொடுக்கும் வரும் அப்படின்னு போட்டிருக்காரு. பலவிதமான பாவங்கள், சாதாரண ஒரு பாவம் 2 பாவம் கிடையாது. யாக்கோபின் நூல் 3ஆவது அதிகாரத்துல 16வது வசனம் வாசிக்கிறீங்களா? பேய்த்தன்மை வாய்ந்தது, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். ஆமீன். ஆமீன். எல்லா கொடும் செயல்களும் வந்து நீங்க பார்க்க முடியும் அப்படின்றாரு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றது இந்த பொறாமை தான். பழைய ஆகமத்துல யோசேப்பு, பழைய ஆகமத்துல இருக்கின்ற யோசேப்புக்கு எதிராக அவரோட சகோதரர்கள், அவர் வந்து ஒரு தவறு சகோதரருக்கு எதிராக ஒன்றும் செய்யல. அவங்க அப்பா இவரை வந்து அதிகமா நேசிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்த உடனே இவருக்கு மேல வந்து எல்லாருக்குமே பொறாமை. நம்ம மற்றவர்கள் வளர்றத பார்த்து நம்ம பொறாமைப்படுறதும் இதை ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். விண்ணக தந்தை அவங்களுக்கு வந்து அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதை பார்க்கும்போது நமக்கு உள்ள சந்தோஷம் இல்லை. கடவுளை பழிக்க முடியாது. ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரிலாம் ஆசீர்வாதம் கொடுக்கல, அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால கடவுளை பழிக்கிறதுக்கு பதிலாக இவங்க மேல நம்ம பொறாமையை நம்ம படுறோம். அதே சூழ்நிலை தான் யோசேப்புக்கும், பழைய ஆகமத்தில் இருக்கின்ற யோசேப்புக்கும் பெரிய வித்தியாசம். அவங்க வெறுத்தார்கள்னு போட்டிருக்கோம். கனிவாக ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு பேச முடியல அப்படின்னு. இந்த பொறாமை இருக்கின்ற ஒரு நபராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா விண்ணகத்துக்கு போக மாட்டோன்ற விதத்தை போட்டிருக்கோம். கலாத்தியர் திருமுகத்துல 5வது அதிகாரத்துல 19ல இருந்து 21 வரைக்கும் எடுத்து வாசிக்கிறீங்களா? அதுல போட்டிருக்கு எந்தெந்த விஷயத்தினால ராஜ்யம், ஆண்டவரின் ராஜ்யம் நம்ம உள்ளத்துல இருக்காது, நம்ம பெற மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 19ல இருந்து 21 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லிசூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, தீவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை உரிமை பெயராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆமீன். ஆமீன். மற்ற பாவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்பம் இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பெறுவோம். ஆனா இந்த பொறாமை அப்படின்ற ஒரு விஷயத்துல அது தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் நமக்கு வேதனை தான். அதுல ஒரு இன்பம், சிற்று இன்பம் என்ற ஒரு விஷயமே அதுல இல்லை. முழுமையா வேதனை தான் அதுல. இப்ப நமக்கு வந்து சாப்பிடுறது, மிகுதியா சாப்பிடுற ஒரு பழக்கம் இருக்கு, கிளட்டனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாப்பிடுறீங்க, கொஞ்சம் ஒரு ருசி இருக்கும் அதுல, ஏதாவது ஒரு விதமான ஒரு இன்பம் இருக்குது. ஆனா இந்த பொறாமை என்ற ஒரு பாவத்துல ஒரு விதமான இன்பமே கிடையாது. ஆனாலும் நம்ம செய்யறது தவறுவது கிடையாது. அப்ப இந்த பொறாமையை எப்படி நம்ம இந்த விளைவுகள் நம்ம பார்த்துட்டோம், எவ்வளவு கஷ்டமான விளைவுகள். அப்ப நம்ம இது எப்படி நம்ம இதுல இருந்து ஒரு மீட்பு அடைவது? முதல்ல இத பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை முடிவு பண்ணணும், அதை ஏற்றுக்கணும். அதுக்கு வந்து ஒரு விதமான இது, அது அவங்க இந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி யாரும் வந்து பழி சொல்றதுக்கு பதிலா இது முழுமையாக பாவம், இது வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நான் இதை விட்டு விலகணும் உறுதியாக. இது ஒரு ரகசியமா நம்ம செய்யற ஒரு பாவம். இது 10வது 10வது கட்டளைக்கு எதிரான ஒரு பாவம். இது நம்ம யோசிக்கணும். அப்ப நம்ம அந்த மாதிரி நம்ம எப்படி முதல்ல வந்து இதை ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு உள்ள இந்த பொறாமை என்ற ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அதை ஆண்டவர் பிரசன்னத்துக்கு கொண்டு வந்து அதை அறிக்கையிடணும். ஆண்டவரே, இந்த பொறாமை என் ஆவி என்னை ஆட்டி படைக்கின்றது அப்படின்னு சொல்லி நிறைவு உள்ள மனிதர்களாக இருக்கும். 1 டிமோத்தி 6வது அதிகாரத்துல 6ம் 7ம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா கூட போதும். நிறைவான மனிதர்களாக இருக்கும். நம்ம இந்த உலகத்துக்கு ஒண்ணும் கொண்டு வரல, கொண்டு போறதும் கிடையாது. நிறைவான மனிதர்களாக இருக்க ஆசைப்படும். ஆவியானவரோட நிறைவுக்காக நம்ம கேட்கணும். தாகம் எல்லாம் தணிக்கக்கூடிய ஆவியானவரோட நிறைவுக்காக நம்ம தாகத்தோட ஜெபிக்கணும்.
1 திமோத்தி 6வது அதிகாரத்துல 6ம் 7ம் வாசிக்கிறீங்களா? இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் நிறைவுள்ளவர்களுக்கு தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. ஆமென். ஆமீன். அடுத்த ஒரு விஷயம், நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், மற்றவர்கள் வந்து சந்தோஷமா இருக்கும்போது, ஆண்டவரே மற்றவர்களுக்காக நான் சந்தோஷப்படுவது ஒரு உள்ளம் எனக்கு தாரும் ஆண்டவரே. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரத்துல 15வது வசனம். மற்றவங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கும்போது அவங்க ஒரு வளர்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுகின்ற ஒரு உள்ளத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது சில நேரத்துல ஒரு புது உள்ளத்தை நாட வேண்டியிருக்கும். ஆண்டவரே அந்த மாதிரி ஒரு உள்ளத்தை, இந்த கல்லான இதயத்தை எடுத்துருக்கு அந்த மாதிரி ஒரு இதயத்தை தாங்க ஆண்டவரே. மற்றவங்களோட மகிழ்ச்சி, அவங்க உயர்வை கண்டு நான் வந்து அதுல சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷப்படணும் அதுல அப்படின்னு சொல்லி. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிக்கிறீங்களா? மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். ஆமீன். ஆமீன். இந்த பொறாம இருந்தா மகிழ்கின்ற நல்லா இருக்கிற பார்த்து நமக்கு வந்து மகிழ முடியாது, அவங்களோட சேர்ந்து மகிழ முடியாது, நம்ம பொறாம தான் படுவோம். அழுகுறவங்க பார்த்தா நம்ம சந்தோஷப்படுவோம், இவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு. அப்படி இல்லை, அவங்க சந்தோஷத்தோடு நம்ம சந்தோஷமா இருக்கோம், வேதனையோட இருக்கும் நம்ம வேதனையோட, அவங்க வேதனையை வந்து புரிஞ்சுக்கணும். நன்றி உள்ள மக்களாக இருக்கும். நன்றி இல்லாததான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நன்றி, நம்ம கிடைத்த விஷயங்களும் வந்து ஒரு நிறைவு கிடையாது, சந்தோஷம் கிடையாது. எல்லா சூழ்நிலையும் நன்றி உள்ள மக்களாக இருக்கும். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18 உங்களுக்கு அது தெரியும். ஆண்டவரோட திட்டத்துல நீங்க நம்பிக்கை வைக்கணும். எரேமியா 29வது அதிகாரத்துல 11வது வசனம். எரேமியா 29:11. ஆண்டவரோட திட்டத்துல பல பேருக்கு நம்ம நம்பிக்கை இல்லை. நிறைவான ஒரு திட்டம் நம்ம தகப்பு, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். 29வது அதிகாரத்துல 11 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆமீன். ஆமீன். கடைசி முக்கியமாக கலாத்தியர் 6வது அதிகாரத்துல 4வது வசனம். 6வது அதிகாரத்துல 4வது வசனம். நம்மளோட வேலையை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். மற்றும் நம்ம உறவினர்களோட, அவங்க நம்ம கூட இருக்கிறவங்களோட ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். ஆமீன். ஆமீன். நம்ம செயல்களை நம்ம விஷயத்தை கம்பேர் பண்ணி நம்ம சிந்திக்கவே கூடாது. மற்றவர்களோட வந்து ஒப்பிட்டு நம்ம சிந்திக்க கூடாது. நான் வந்து கடவுள்கிட்ட என் வேலைக்கு நான் கணக்கு கொடுக்கணும், மற்றவங்களை பார்க்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. பேதுரு செய்தது போல் நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. ஆண்டவரை மட்டும் நோக்கி நம்ம பயணம் செய்யணும். திருப்பாடல் 23:25வது வசனம். அந்த விண்ணுலகத்தை மட்டும் நோக்கி பயணம் செய்கின்ற மக்களாக இருக்கணும். அவருக்கு நம்ம கணக்கு கொடுக்க போறோம். நம்ம அயலானுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. சாட்சியாக இருக்கணும்ன்றதான் நம்ம யோசிக்கிறோம். நான் ஆண்டவருக்கு ஏற்றபடியா செயல்படுகின்றனா, நான் ஆண்டவருக்கு பிரியமான விதத்துல செயல்படுகின்றனா அப்படின்ற விதத்தை நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ணவே கூடாது. நான் அது மட்டும்தான் யோசிக்கணும். திருப்பாடல் 73:25வது வசனத்தை ஒரு ஆசீர்வாதமாக சொல்லிங்க. வாசிக்கிறீங்களா? 73:25. விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கு இருப்பவர் யார்? மண்ணுலகில் வேறு விருப்பம் உம்மையன்றி எனக்கு ஏதுமில்லை. ஆமீன். ஆமீன். விண்ணுலகில் மட்டும் இல்ல, மண்ணுலகிலும் ஆண்டவரை தவிர வேற ஒன்றும் நம்ம விரும்ப வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. பல நேரத்துல இந்த பேராசை நான் வந்து எல்லாரும் முன்னாடியும் தெரிய பண்ணணும், பல விதமான ஆசைகள்னால நம்ம கடவுளை விட்டு எவ்வளவு தூரம் விலகிறோம் நமக்கு தெரியாம இருக்கிறோம். உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை எங்களை மண்ணியும், ஆண்டவரை ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும். கல்லான இதயத்தை எடுத்து மாம்சமான இதயத்தை தாரும் ஆண்டவரே. மற்றவங்க வந்து சந்தோஷத்துல சந்தோஷப்படுவோம், துக்கத்துல வந்து துக்கப்படுவோம்.
உள்ளத்தை தாரும், நன்றி உள்ள உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. உங்க திட்டத்துல நம்பிக்கை வைக்கின்ற மக்களாக மாற, யாரோடையும் ஒப்பிட்டு சிந்திக்காம எல்லாரோடையும் மகிழ்ச்சியாக இருக்க, பொறாமை ஆவியை கட்டி நிர்மூலமாக்க மாட்டது, சந்தோஷத்தம் நிறைவான ஒரு அமைதி எங்களுக்கு தாரும். ரத்தத்தால் கழுவும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.